ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா, கடல் பாசியில் நம்ம ஜெல்லி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நாங்கள் இப்போது கடல் பாசி எடுத்துருக்கோம். பார்த்திங்களா, நாங்கள் பாதி எடுத்துருக்கோம். கடல் பாசி பாதி எடுத்து இந்த கடல் பாசி பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக நம்ம நறுக்கி எடுத்துடலாம். இதே மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்ச கடல் பாசி நம்ம ஊற வச்சுக்கலாம். நம்ம கடல் பாசி ஊற வச்சாச்சு. பாருங்கள், நல்லா ஊறுட்டுது. சுடு தண்ணியில் நம்ம ஊற வச்சுருந்தோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு ஊறி கிடச்சிரும். கடல் பாசி நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம பால் காய்ச்சிக்கலாம். நம்ம 1/2 லிட்ரு பால் எடுத்துருக்கோம். இப்போ 1/2 லிட்ரு பால் நம்ம காய்ச்சி எடுத்துடலாம். பாருங்கள், பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பால் நல்லா கலச்சிருச்சு. இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பு வச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுக்கிற கடல் பாசி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. எதுக்கு இப்படி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கிறோன்னா, கொஞ்சம் சீக்கிரமாக ஆகி கிடைக்கிறதுக்கு தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க சொல்கிறது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கடல் பாசி கொதிக்க வச்ச பாலை நம்ம போட்டுடலாம். கடல் பாசியெல்லாம் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்குது. அதை நம்ம அலசி ஊற்றிக்க வேண்டியது தான். தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்பவும் தண்ணி ஊற்றிடாதீங்க, நல்லா இருக்காது. இப்போ நம்ம அடுப்பு கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. கூட்டி வச்சு கைவிடாமல் அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. கொஞ்சம் பால் கொஞ்சம் திக்னஸாக வரும். அந்தளவுக்கு நீங்கள் நல்லா பால் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ பால் நல்லா கொதிச்சிச்சு. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ சர்க்கரை போட வேண்டியதுதான். இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டாச்சு. சர்க்கரை போட்டதுக்கு சர்க்கரை கரையிற வரை நம்ம நல்லா ஒன்று கூட பால் நல்லா இன்னும் கொதிக்க விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிட்டோம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். ஏலக்காய் பவுடர் போட்டால் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். ஏலக்காய் பவுடர் போட்டதுக்கப்புறம் ஒன்று கூட நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நோம்பு டைம் எல்லாம் நம்ம இதே மாதிரி காலையில் காய்ச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா நல்லா நோம்பு திறக்கும்போது நல்லா கூலிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும். பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவோம். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் குளிர்மை கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு சின்ன தட்டில் ஏதாவது ஊற்றி வச்சு பாருங்கள். இப்படி கரெக்டாக ஆயிடுச்சா, கட்டி ஆகிறதுக்கு அந்த ஸ்டேஜ் வந்துச்சான்னு பார்க்கறதுக்காக நம்ம கொஞ்சமாக எடுத்து இந்தமாதிரி சின்ன தட்டை ஏதாவது நீங்கள் லைட்டாக ஊற்றி வச்சு பாருங்கள். கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். சூடாறுனா தெரியும். சூடாறுனதுக்கப்புறம் இது இப்படியே இப்படி ஆடுதில்ல, அது ஆடாமல் அப்படி உறைஞ்சி நிற்கும். அந்த ஸ்டேஜில் வந்தால் கூட ஓகே தான். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி தட்டில் ஊற்றி வச்சுக்க வேண்டியது தான். சூடாகட்டும், பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா சூடாகிடுச்சு. பாருங்கள், உறைஞ்சி நின்றுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. இப்போது இது நல்லா கொதிச்செல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ கடல் பாசி ஊற்றி வைக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் பெரிய தட்டாக எடுத்துருக்கோம். இந்த விளிம்பெல்லாம் இருக்கிற மாதிரி தட்டு. இந்த தட்டு இருந்தாலும் நமக்கு ஊற்றி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் எண்ணெய் தடவணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம இதில் ஊற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம தட்டில் ஊற்றி வச்சாச்சு. பார்த்திங்களா, ஊற்றினதுக்கப்புறம் ஃபுட் கலர் இருக்குல்ல, ஃபுட்டு கலர் நம்ம உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் ரோஸ் மில்க் அந்த இது இருக்குல்ல, லிக்விடு, அதுக்கு தான் நாங்கள் போடுறோம். நாங்கள் ஊற்றிட்டு இப்படி லைட்டாக தான், ஃபுல்லாக நாங்கள் இது பண்ணலை. நீங்கள் அப்படி வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக போட்டுக்கோங்க.
ஃபுல்லாக நம்ம இப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் காய்ச்சும் போது அந்த பால் கூட நீங்கள் ஊற்றி காய்ச்சி எடுத்துக்கலாம். நாங்கள் அப்படி இல்லாமல் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் வெட்டை வெட்டையாக இருக்கிற மாதிரி நாங்கள் வந்து ரோஸ் மில்க் அந்த லிக்விட் ஊற்றிருக்கோம். பார்க்கறது கொஞ்சம் அழகாக இருக்கும், கொஞ்சம் டிசைனாக இருக்குல்ல, அதுக்காக நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நல்லா சூடாக ஆறட்டும். நல்லா சூடாக ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரீசரில் வைக்க வேண்டியது தான். இப்போ நம்ம வந்து கடல் பாசி பார்த்திங்களா ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டோம். நல்லா இது நல்லா உறைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம எந்த ஷேப்பில் நம்மளுக்கு வேணும் அந்த ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம வந்து சைடாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணால் கடல் பாசி வந்து நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். பார்த்தீங்களா, பாவுக்கு அளவாக இருக்குல்ல. கட் பண்ண எல்லா பீஸுமே நம்ம தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து கடல் பாசி ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா அழகாக இருக்குது. அதேமாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஃப்தார் நாள்லலாம் நம்ம வந்து இஃப்தாருக்கு வந்து இதேமாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். வந்து நம்ம வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.